வணக்கம். தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரன் 10/5/2025 திருவண்ணாமலை ராஜகோபுரம் முன்புறம். திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது. திருவண்ணாமலையில் மலையை சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி உள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சித்ரா பௌர்ணமி நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:53க்கு தொடங்கி மறுநாள் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:48 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மாட வீதியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்வது தொடர்பாக கலெக்டர் தர்பகராஜ் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். நினைத்தாலே முக்தியை தரும் தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாகும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி நாட்கள் முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகின்றன. ஆனால் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மட்டும் பூலோகத்தில் வசிக்கும் ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்திலிருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தருக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதி வழிபடுவது வழக்கம். இந்த நாளில் பாவங்களை போக்கி முக்தியை அளிக்கும் சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் முக்தி தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகும். கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்வில் ஏற்றம் ஏற்படும், வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாகும். சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் அவர் நம்முடைய வழிபாட்டில் உள்ளம் மகிழ்ந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது மனிதர்களின் நம்பிக்கை. ஆனால் அவர் நேர்மையான பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் ஆவார். சித்ரா பௌர்ணமி நாள் என்பது சித்திரகுப்தரின் பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இது புதிய கணக்குகளை துவங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாகும். விசாக நட்சத்திரத்திற்குரிய அதிபதி குரு பகவான். இவர் மங்களங்கள் அனைத்தையும் அருளக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமையில் வருகிறது. திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் இந்திர பதவி கிடைக்கும். முற்பிறவி மட்டுமின்றி இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆரோக்கியம் சிறக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்களின் வசதிகளுக்காக கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மே 11ஆம் தேதி இரவு 8 மணிக்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:25 மணிக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு கிரிவலத்தை துவக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சிவனின் அருளும் சிவலோக பதவியும் கிடைக்கும் என்பார்கள். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தனி ஏழுமலை. सर्वसुकन्तसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमहामणिभूषितलिङ्गं पणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयत्नविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमसन्तनश्लेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं पावयद्भक्तिप्रवेचितलिङ्गम् दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्पसदा शिवलिङ्गम् परमपदं परमात्मलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं य परे सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सगमोदते।
அதே கொஞ்சம் தேங்க்யூ. சிட்லப்பாங்க சொல்லுங்க. சிட்லப்பாக்கத்துலேருந்து வரோம். சாமி ருத்ராஜிலே செஞ்சுருக்கோம். அதனால வந்து கிரிவலம் சுற்றலாம். குரூப் குரூப் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையாருக்கு அரவரா. அண்ணாமலையாருக்கு அரவரா. உண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு அரவரா. நமச்சிவாய நாகாந்தரன் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும். நமச்சிவாய நாகாந்தரன் நமச்சிவாய. பேராசிரியர் சரவணன் அவர்கள் அரசு கண் மருத்துவக் கல்லூரி அவர் மேன்மேலும் வளர்ந்து பல்வேறு பதவிகளை அடைந்து குடும்பத்தினரும் பல்வேறு பதவிகளை அடைந்து சிறப்பாக இன்னும் பலருக்கு கண் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.